50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் உணவு கொடுக்கலான்றது எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான். ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், நைட்லயே வந்து ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா, இட்லி, தோசை அன்லிமிட்டட். நாங்க வச்ச பேரை விட இப்ப மக்கள் வச்ச பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. 50 ரூபா கடை. இப்ப வரைக்கும் நிறைய கஸ்டமர், நேற்று வந்த கஸ்டமர் கூட நான் செக்கிங்காக வந்திருக்கேன். நாங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, நீங்க புட்டின் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி நிறைய ரீச் ஆயிருக்கு. அமெரிக்கால இருந்து ஒரு கஸ்டமர், ஒரு 75 ஏஜ் இருக்கும், அவர் வந்தாரு. நான் கண் ஆபரேஷனுக்காக வந்தேன், இங்க உங்களுக்கு வந்து 2 அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துட்டு போனாரு. கஸ்டமர் வந்து ஒரு வயசானவர், அவர் 60 வயசு இருக்கும், பேப்பர் கடையில வேலை பார்க்கிறாரு. அவர் வந்து சாப்பிட்டு சொன்னதுதான், நான் இது வரைக்கும் வாழ்நாள்ல என் வயிறு இவ்வளவு நிறைஞ்சு நான் சாப்பிட்டதே இல்லை. இங்க சாப்பிட்டு போறேன், நான் மறுநாள் மட்டும்தான் அவர் சாப்பிடுவேன், நைட் சாப்பிட மாட்டேறீங்க. அளவான சாப்பாடு கொடுக்கும்போது கஷ்டப்பட்டோம், இப்போ அளவில்லாத சாப்பாடு கொடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி இப்படி காசு வருது அப்படின்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா நம்ப முடியல. என்னதான் வந்து அது சர்வீஸ் மைண்டடா பண்ணாலும் அதுக்கான ஒரு பிரேக் ஈவன் இருக்கணும் இல்லையா? பிரேக் ஈவன் இருக்கா? அதை தாண்டி ஒரு லாபம் அப்படின்றது இருக்கா? இப்போதைக்கு லாபம்ன்றது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நான் சொல்றேன் இல்லையா, லாபம்ன்ற ஆஸ்பெக்ட்ல பண்ணா எங்களால கண்டிப்பா முடியாது, சம்பளம்ன்ற ஆஸ்பெக்ட்ல பண்ணா முடியும். அது போதும்ன்ற ஆஸ்பெக்ட்க்கு வந்துட்டோம். நாங்கள் எனக்கு வீடு கட்டணும், கார் வாங்கணும்னு எதுவுமே எனக்கு ஆசையே கிடையாது. இப்ப வச்சிருக்க மாதிரி ஆண்டவன் எனக்கு கை கால் சுகத்தோடு என்னைக்கும் கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே இருந்தாலே எனக்கு அது போதும். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வடபழனியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர்ல தான் இருக்கோம். குறைஞ்ச விலையில, அதாவது 50 ரூபாயில நிறைந்த தரத்தோட அன்லிமிட்டெட் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே நமக்கும் ஒரு ஆர்வம் இங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஸோ என்ன உணவு வகைகள்லாம் இருக்கு, எப்படி அந்த விலைக்கு கொடுக்க முடியுது, எப்படி ஆரம்பிச்சது இந்த பயணம்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம் உங்க கடையை பத்தி, நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி உங்க கடையை பத்தி சொல்லுங்களேன். எங்க கடை பேரு இப்ப சீனிவாசா டிஃபன் சென்டர்னு போய் 50 ரூபா கடைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடைமொழி மாதிரி ஆயிடுச்சு. நாங்க வச்ச பேரை விட இப்ப மக்கள் வச்ச பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. 50 ரூபா கடை. 50 ரூபா கடைன்னும் போது அதான் ஆஃபர் பேஸ் பண்ணி தான் இந்த நாங்க ஆரம்பிச்சது. ஜனவரில இருந்து போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர். 50 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் நிறைய மக்கள் யோசிக்கும் போது 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் உணவு கொடுக்கலான்றது எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான். ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாமே கிடைக்கும். நைட்லயே வந்து ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா, இட்லி, தோசை அன்லிமிட்டட். நம்மளோட ஃபேவரட்டே இட்லி தோசை தான், அது அன்லிமிட்டட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. என்னென்ன வெரைட்டிஸ் காலையில எவ்வளோ? எல்லா டைமும் 50 ரூபாய் தான். ஆமா, எல்லா டைமும் 50 ரூபா தான். இப்போ காலையில ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் மேன் பவர் இந்த கொரோனால பசங்க எல்லாம் ஊருக்கு போனதுனால பண்ண முடியல. இப்போ மத்தியானமும் நைட்டு பண்ணிட்டு இருக்கோம். மத்தியானம் என்ன, நைட் என்ன? மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான வெரைட்டி ரைஸ் இருக்கும், ஒயிட் ரைஸ் இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து சாம்பார், தயிர், லெமன், தக்காளி, வெஜ் பிரியாணி இருக்கும். ஒயிட் ரைஸ் இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு சாம்பார் ரசம், மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, பொரியல், அப்புறம் நான் சொன்ன எல்லா வெரைட்டியும் அன்லிமிட்டட் தான். ஒயிட் ரைஸும் சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸும் சாப்பிடலாம், ரெண்டுமே அன்லிமிட்டட். ஆக்சுவலா இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சதா இல்ல முடிவு முன்கூட்டியே இதுதான் அப்படின்னு முடிவு எடுத்து ஆரம்பிச்சதா? இது ஓப்பனிங் ஆஃபரோ அது மாதிரி எதுவுமே பண்ணல. ஷாப் 5 வருஷமா ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த கொரோனால நாங்கள் ஷாப் லாக் பண்ணிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஏன்னா ஹோட்டல் வச்சிருந்த நம்ம கஷ்டப்படுறோம் ஃபுட்டுக்காக. ஸோ ஹோட்டல் வச்சிருந்த நீங்களே கஷ்டப்பட்டீங்க? நானே கஷ்டப்பட்டோம். ஸோ நம்மளை விட கீழே இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சோம். ஸோ கம்மியான விலையில மக்களுக்கு என்ன நல்ல உணவு கொடுக்க முடியுன்றது யோசிச்சோம். அப்படி யோசிக்கும் போது தான் இந்த 50 ரூபா கான்செப்ட் கொண்டு வந்தோம். எல்லா கடையிலையுமே வந்து ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டட் கொடுப்பாங்க, வெரைட்டி ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரெண்டும் சேர்ந்து அன்லிமிட்டட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான். ஓகே, இப்போ ஒரு தொழிலுக்கும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் இப்படி ஒரு பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக கை காசு போட்டு நம்ம இப்படி ஆரம்பிக்கணும்னு எந்த அளவுக்கு ஆரம்பிச்சது, இப்போ எப்படி இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு நாங்க வந்து இங்க லோக்கல்ல இருக்கவங்க எல்லாத்தையும் சொன்னோம், அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அதுக்கப்புறம் மீடியா நம்புனாங்களா? நம்பல. நிறைய இப்ப வரைக்கும் நிறைய கஸ்டமர், நேற்று வந்த கஸ்டமர் கூட நான் செக்கிங்காக வந்திருக்கேன். நாங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, நீங்க புட்டின் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் நம்பல. ஆனா இங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை சொல்றாங்க. ஏன்னா நான் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை, நான் எவ்வளவு செலவு பண்ணி சாப்பிட்டுருக்கேன், இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஊர்ல இருந்தெல்லாம் வந்து சாப்பிட்டு போறாங்க, இதுக்காக பாண்டிச்சேரில இருந்து வராங்க. அதே மாதிரி வேளச்சேரி, ஈர்க்கட்டளை, அங்க இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் கால்ஸ் நிறைய வருது. இந்த ரீச் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரி நிறைய ரீச் ஆயிருக்கு. அமெரிக்கால இருந்து ஒரு கஸ்டமர், ஒரு 75 ஏஜ் இருக்கும், அவர் வந்தாரு. வந்துட்டு நான் கண் ஆபரேஷனுக்காக வந்தேன், இங்க உங்களுக்கு வந்து 2 அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துட்டு போனாரு. நீங்க பண்ண சர்வீஸ்ல என்னையும் ஒருத்தவங்கள, நீங்க இது சர்வீஸ் ஆஸ்பெக்ட்ல தான் ஆரம்பிச்சோம்.
ஆனா எங்களோட இத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்றது வந்து இப்பதான் தெரிஞ்ச ஆரம்பிச்சது. நாங்க யாருக்கிட்டையுமே எதுவுமே வந்து ஹெல்ப்பே கேட்கல, இப்போ வரைக்கும் ஹெல்ப் கேட்கல. எங்க உழைப்புல நாங்க என்ன கொடுக்க முடியுமோ அது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபண்ட் அனுப்புறேன், இது பண்ணுங்க அது பண்ணுங்க. எந்த ஃபண்டுமே எங்களுக்கு வேணாம். எங்க உழைப்புல நாங்க என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுக்குறோம் அப்படின்னு இப்ப வரைக்கும் இனிமேலும் சொல்றதா. இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணி? ஜனவரி இந்த காம்போ ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணோம். பொங்கல் முடிஞ்சு காணும் பொங்கல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா காலையில மதியானம் நைட்னு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இந்த மார்ச்ல கொரோனா வந்ததுனால வந்து காலையில ஸ்கிப் பண்ணிட்டோம், மத்தியானம் நைட் மாத்திரம் கொடுத்துட்டோம். இப்போ இந்த நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா மறக்க முடியாதுன்னு நம்புறோம். அவங்க என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து ஒரு வயசானவர், அவர் 60 வயசு இருக்கும், பேப்பர் கடையில வேலை பார்க்குறாரு. அவர் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருப்பாரு, 30 ரூபாய் அது மாதிரி கொடுத்து வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவாரு. ஒரு குவான்டிட்டி கம்மியா சாப்பிடுவாரு. ஒரு நாளைக்கு வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவாரு, ஒரு நாளைக்கு குவாய்ட்டு காசு கையில காசு இருந்தா 50 ரூபாய் கொடுத்து சாப்பிடுவாரு, காசு இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் மாத்திரம் சாப்பிடுவாரு. ஆனா அவர் மனசுல இருந்திருக்கு எல்லாமே சாப்பிடணுன்றது. நம்மள்ட்ட கேட்கறது கஷ்டப்படுவாங்க இல்லையா, எனக்கு எல்லாமே கொடுங்க, எனக்கு இவ்வளவுதான் தரேன் அப்படின்றது. அவர் வந்து சாப்பிட்டு சொன்னதுதான். நான் இது வரைக்கும் வாழ்நாள்ல என் வயிறு இவ்வளவு நிறைஞ்சு நான் சாப்பிட்டதே இல்லை. இங்க சாப்பிட்டு போறேன், நான் மறுநாள் மத்தியானம் அவர் சாப்பிடுவார், நைட் சாப்பிட மாட்டாரு. இங்க மத்தியானம் சாப்பிட்டாருன்னா மறுநாள் மத்தியானம் கரெக்டா 12:30 மணிக்கு வந்துருவாரு. அதோட சரி, அவரோட ஃபுட்டு ஒரு நாளைக்கு 50 ரூபாய். எங்க கடையில சாப்பிட்றாரு, வயிறு ஃபுல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. அவருக்கு நைட் வரைக்கும் பசிக்கலன்றாரு, மறுநாள் காலைல வரைக்கும் பசிக்கல, ரொம்ப திருப்தியா இருக்கு. ஸோ அதுதான் எங்களுக்கு இன்னும் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு கடையில் சாப்பிட்றோம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் ஒரு அளவு சாப்பாடு தருவாங்க. ஏதாவது ஒரு கடையில் வந்து கொஞ்சம் கூட சரி இந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னாலே நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும், அந்த அளவுக்கு அன்பாக சொல்கிறாங்கன்னு. இப்போ எல்லா வெரைட்டி ரைஸுமே அன்லிமிட்டடு, ஈவன் சாப்பாடு அன்லிமிட்டடு அப்படிங்கும்போது அது எவ்வளோ உறுதியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? மக்களோட பசி வந்து நம்மளுக்கு கண்டுக்குது. ஒரு கஸ்டமர் வந்து தேடி பிடிச்சி சாப்பிட்றாங்க ஒரு கம்மியான கடைனா அவங்களோட வறுமை நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்பா திருப்தியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அதுதான் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னு தோணுது. இன்னும் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் பிரியாணி போடல நாங்கள். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் சொல்ல போனால் வெஜ் பிரியாணி கிடையாது, அதுக்கு பதிலாக மல்லி சாதம் தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும் ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் இப்போலேருந்து பாஸ்மதி ரைஸ் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் வேற அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நெக்ஸ்ட் காலேஜ்ல இன்னும் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? எனக்கு இன்னும் என்ன பண்ணணும்னா, எல்லா வீடியோவும் நான் சொன்னது ஒரே வார்த்தை தான். மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை நம்ம ஹோட்டல்ல எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்றத என்னோட ஒரே பிளான். மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் எல்லாருனாலையும் போக முடியாது, கண்டிப்பா ஏதோ ஒரு சில பீப்புள்ஸ் போவாங்க. ஆனா அந்த சாப்பாடு சாப்பிடணும் லோ கிளாஸ் பீப்புளுக்கு ஆசை இருக்கும், அவங்களும் நம்ம வந்து சாப்பிடணும் அந்த சாப்பாடை. 150 ரூபாய் 200 ரூபாய் விற்கிற சாப்பாடு 50 ரூபாய் கிடைக்குதுன்னும் போது யாரா இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. மக்களோட தேடல் தான் இதுக்கு மெயின் காரணம். தேடி தேடி போய் சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கான இடம் தான் இது. ஆரம்பத்துல எவ்வளவு கஸ்டமர்ஸ் இங்க வந்துட்டு இருந்தாங்க? ஒரு கவுண்ட், ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவா அது மாறி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் அளவு சொல்ல தெரியாது, நாங்கள் சாப்பாடு அளவு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 கிலோ 7 கிலோ போட்டுருந்தோம். இப்போ 10 கிலோ 11 கிலோ, சண்டேனா 12 கிலோ கூட போடுற அளவுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஆண்டவர் புண்ணியத்துல இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த பிளான் டிராப் பண்ணிடலான்ற ஃபினான்ஷியல் பொசிஷன் எங்களுக்கு வரவே இல்லை. என்னைக்குமே அந்த ஒரு சிந்தனை வரல. எங்களுக்கு கடவுள் கொடுக்கல. நாங்கள் இதுக்கு முன்னாடி கூட இந்த காம்போ ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி கூட ஷாப் மாற்றிடலாம், ரெண்ட் கொடுக்க முடியலாம்னு யோசிச்சோம். என்னைக்கு இந்த காம்போ ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணி எல்லா மக்களும் எங்களை வாழ்த்தி நல்ல விதமாக சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப சஃபிஷியண்ட்டாக வாழ்கிறோம். முதல்ல இருந்து கூட இப்போ நல்லா ரொம்ப லக்ஸரியாக லீவ் பண்ணுறது அளவுக்கு கூட எங்களுக்கு போயிருக்கு. என் பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எங்கள் மெடிக்கல் செலவுலேருந்து எல்லாமே இந்த கடையில் முடிஞ்சது. எங்களால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. முதல்ல கஷ்டப்பட்டோம், அதாவது வந்து ஒரு அளவான சாப்பாடு கொடுக்கும்போது கஷ்டப்பட்டோம். இப்போ அளவில்லாத சாப்பாடு கொடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி இப்படி காசு வருது அப்படின்னு எங்களுக்கு தெரியல, வேலை நம்ப முடியல. ஏன்னா நாங்கள் யோசிச்சோம் எப்படியோ ட்ராப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் ஆனால் இன்னும் என்ன செய்யலாம்னு தான் யோசிக்கிறோம் இப்போல்லாம். அதுதான் மெயின் விஷயம்.
அதனால நம்ப முடியல இப்போ வரைக்கும். இப்போ கடைக்கு வர கஸ்டமரோட கமெண்ட்ஸ் அப்படின்றது ஒண்ணு. இப்போ இந்த ஏரியால இருக்கிற ஒரு காம்படிட்டர்ஸ் அவங்க பார்வையில் எப்படி பாக்குறாங்க? அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா, ரிசீவ் பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி எதுவும் இது வரைக்கும் கமெண்ட்ஸ் கேட்டது இல்ல. ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கடையில வியாபாரம் நல்லா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, கஸ்டமர் இல்லைன்னா காம்போ ஆஃபரே தூங்குது, எங்க கடையெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்க கடையிலேயே கூட்டம் எங்க கடைக்கு எப்படி கூட்டம் வரும் நாங்க நம்ப முடியும், இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அரிசி கொடுக்குறவங்கல இருந்து ப்ரொவிஷனல் கொடுக்குறவங்க வரைக்குமே வந்துட்டு ஒரு நாள் இல்லைன்னு சொன்னா கூட நீங்க கொடுக்குற சர்வீஸ்க்கு நான் கொடுக்கறது கம்மி தான் மேடம், வச்சுக்கோங்க பரவாயில்ல நாளைக்கு கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருப்பாங்க. அதுதான் மெயின். இப்போ லாபம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குங்கக்கா? ஏன்னா இப்போ நம்ம என்னதான் வந்து அது சர்வீஸ் மைண்டடா பண்ணாலும் அதுக்கான ஒரு பிரேக் ஈவன் இருக்கணும் இல்லையா? அந்த பிரேக் ஈவன் இருக்கா? அதை தாண்டி ஒரு லாபம் அப்படின்றது இருக்கா? இப்போதைக்கு லாபம்ன்றது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நான் சொல்றேன் இல்லையா, லாபம்ன்ற ஆஸ்பெக்ட்ல பண்ணா எங்களால கண்டிப்பா முடியாது, சம்பளம்ன்ற ஆஸ்பெக்ட்ல பண்ணா முடியும். எனக்கு வந்து லாபம் எடுக்கணும்னு நினைச்சா என்னால முடியாது. சம்பளம்னா எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு 300 ரூபா 400 ரூபா சம்பளம், அது எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி கடன் நடத்துறதுக்கான தேவையான திங்ஸ், ரெண்ட் இதெல்லாம் கிடைக்குது. அது போதும்ன்ற ஆஸ்பெக்ட்க்கு வந்துட்டோம் நாங்கள். இப்போ இது கடை, ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு சர்வீஸ் இப்படின்ற ஒரு நோக்கம் அப்படின்றது இருக்கு. தனிப்பட்ட கனவுகள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்காக ஒரு வீடு கட்டணும், அந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இருக்கு? எனக்கு வீடு கட்டணும், கார் வாங்கணும்னு எதுவுமே எனக்கு ஆசையே கிடையாது. இப்ப வச்சிருக்க மாதிரி ஆண்டவன் எனக்கு கை கால் சுகத்தோட என்னைக்கும் கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே இருந்தாலே எனக்கு அது போதும்.